இது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவல பாதை. பக்தியோடு கிரிவலம் செல்ல வேண்டிய இந்த பாதையை பாருங்க. ₹10 சார். வாங்க சார், வாங்க வாங்க மேடம், வாங்க ₹10 ஜூஸ் ₹10, கரு ஜூஸ் ₹10, ஜூஸ் ₹10, கரு ஜூஸ் ₹10, கரு ஜூஸ் ₹10. இந்த கிரிவல பாதை 14 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கிரிவல பாதையில் கிரிவலம் செல்வது வழக்கம். இங்கு மலையே சிவனாக இருப்பதனால் இந்த மலையை கிரிவலம் செய்வதற்கு லட்சக்கணக்கான மக்கள் பௌர்ணமி தினத்தன்று வருவாங்க. இப்போ இந்த பாதை நெடுக வியாபார ஸ்தலமாகிவிட்டது. அதே மாதிரி இந்த பாதையில கிரிவலம் செல்றவங்க இந்த மாதிரி கடைகளால டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. அவங்களுடைய பக்தி ஒரு பெயரளவு பக்தியாகவே காட்சியளிக்கிறது. ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே கிரிவலம் செல்லும் பொழுது அதன் சிறப்பு, அதனுடைய பலன் அதிகம். அதை விட்டுட்டு கிரிவல பாதை முழுக்க உணவு பண்டங்களை வாங்கி சாப்பிட்டு கொண்டு கடைகளில் தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு கால் வலிக்கு மசாஜ் மெஷின்ல மசாஜ் பண்ணிக்கிட்டு சும்மா நாமும் கிரிவலம் போயிருக்கோம் என்ற மாதிரி ஒரு நினைப்புல பண்ணீங்கன்னா அதற்கு பலன் கிடையாது. ஓம் நம சிவாய.